வாழ்வே தவம் யாவும் சிவம். என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம், நமச்சிவாய. இன்னும் சில நாட்களில், அதாவது 16ஆம் தேதி டிசம்பர் மாதம் மார்கழி பிறக்குது. எல்லா வகையிலையும் நம்ம சைவ சமயத்து மட்டும் கிடையாது, வைணவ சம்பிரதாயத்துலேயும் கூட இந்த மார்கழி என்பது ஒரு விசேஷமான ஒரு மாதம். அதுக்கு விஞ்ஞான ரீதியாகவும் சில ஆதாரங்கள் இருக்குது, அதுக்குள்ளார போல. ஆனால் பழக்க வழக்கங்கள் நம்மளோட பூர்வீக காலத்துலேருந்து இந்த மாதத்தில் வாசல் தெளித்து கோலம் போட்டு வாசலில் அப்படியே பஜனை போகிறது, கீர்த்தனங்கள் பாடுறது, நாம ஜபம் செய்கிறது, எல்லாருமே கூடி செய்கிற விஷயங்கள். அப்போது என்ன ஆகுனா, சூழலே அதீத ஒரு ஆன்மீக அலை அப்படியே சுழண்டு கொண்டே இருக்கும். இதனால என்ன நடக்கும்னு கேட்குறீங்களா? சுபிக்ஷம் அதிகரிக்கும். நான் மற்ற நாட்களை விட இந்த ஒரு காலகட்டத்தில் ஒட்டுமொத்தமாக எல்லாருமே வந்துட்டு அந்த சிந்தனை ஒரு தெய்வீக சிந்தனையோடு பொருந்தி போயும். மற்ற நாளில் நம்ம கொஞ்சம் வெள்ளனை எழுந்திரிப்போம், கொஞ்சம் தாமதமாக எழுந்திரிப்போம். ஆனால் பொதுப்படையாக இந்த மார்கழியை கொண்டாடுறவங்க பார்த்திங்கன்னா ஒரு 4:30 மணி போல் எழுந்திரிச்சு குளித்து வாசத்தடித்து கோலம் போட்டு கோயிலுக்கு போய் சிலர் வந்துட்டு கும்பலாக பஜனை செஞ்சு இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்போது ரொம்ப கோலாகலமாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். காலையில் போயிட்டு ஒரு வீட்டில் கோலங்களை போய் ரசிக்கிறது, அந்த பஜனை பாடுறதை கேட்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்மளோட பங்கு இதுக்குள்ளார என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உங்களை 4 மணிக்கு எழுந்திரிங்க, 4:30 மணிக்கு எழுந்திரிங்கன்னா நான் சொல்லவே மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ளார எழுந்து முடிஞ்சால் குளிங்க, இல்லையா முகம் கை கால் அலும்பி நெத்தியில் விபூதியை வச்சுட்டு நம்மளுக்கு என்ன தெரியுதோ. சைவர்கள் அதீதமாக திருவம்பாவை பாடுவாங்க. அந்த திருவம்பாவையை பாடுங்க. பாட தெரியாதவங்க நாம ஜபம் செய்யுங்க. இந்த நாம ஜபம் ரொம்ப சிறப்பான விஷயம். கொஞ்ச நேரம் உட்காந்து நாம ஜபம் முடிஞ்சால் கோயில்களுக்கும் போகலாம், இல்லை வீட்டில் பிரார்த்தனைகளை செய்யலாம். ஒரு நன்றி உணர்வு, ஒரு கோலாகலம், ஒரு மகிழ்ச்சி. அப்பா, இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு அன்னு நம்ம தொடர்ந்து செய்யும்போது, இந்த மார்கழி முழுதும் செய்யும்போது கண்டிப்பாக வித்தியாசமான ஒரு விளைவு, நற்பயன் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்மோடு இருக்கும் ஈசன் நம்மளை தொடர்ந்து வழி நடத்தி கொண்டே இருக்கின்றான். நன்றி, நமச்சிவாய.